ஐயனார் துணை சரியில்ல டுடே எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு வாழவந்தனை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ராகவ் இருந்துட்டு, நானும் அங்கே ஒரு லேண்ட் விஷயமா போகிறேன், நீங்கள் என் கூட வாங்க, நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை கூட்டிக்கிட்டு காரில் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நிலாவை பற்றி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நான் சென்னைக்கு வந்ததும் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, அதனால் யாரும் என் கூட பேசுறதில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல, நான் இந்த பிஸ்னஸ் வந்து லோன் போட்டு தான் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன். ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதா அப்பா கிட்ட சொன்னேன். வேணும்னா நீ தனியாக பண்ணு, நான் எல்லாத்தையும் பண்ணுறேன், ஆனால் உன் ஃப்ரெண்ட்ஸுங்களை சேர்த்தாதுன்னு சொன்னார். ஆனால் நான் ஒரு பேச்சை கேட்காம ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து லோன் போட்டு இதை பண்ணுறதுனால அவருக்கு அதில் சுத்தமாக இஷ்டமே இல்லை. நான் தனியாக தான் உழைச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி ராகவ் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நிறைய விஷயம் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிலாவோட ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஹாப்பி பர்த்டே டே, என்னடி இன்னைக்கு ட்ரீட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ட்ரீட்டெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை, கேக் வாங்கி கட் பண்ணோம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வேறு எதுவும் எந்த கிஃப்ட்டும் யாரும் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிற போது, இல்லை நான் அப்புறமா பேசுகிறேன், கொஞ்சம் ட்ராவலிங் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. என்ன நிலா, இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டேவா, சொல்லியிருந்தா பெருசாக செலிப்ரேட் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி ஹைவேல வந்து பர்த்டேன்னு சொல்கிறீங்க, அண்ணா என்ன ஸ்கூல் போனாங்க, எனக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு சாக்லேட்டை கொண்டு வந்து நிட்டுறது, ரொம்ப நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகம் வந்து சொல்கிறாங்க. சரி ஒரு நிமிஷம் இருங்க, நான் இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேங்க. இதுக்காக போங்க இங்கே காரை நிப்பாட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்கவும், இதை அங்கேயே சொல்லியிருந்தா பெருசாக ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம், ஹைவேல வந்து சொன்னதுனால இதுதான் இப்போதைக்கு என்னால் முடிஞ்சது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம ராகம் வந்து சொல்லிட்டு கிஃப்ட்டை வந்து கொடுக்குறாங்க. நிலாவும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேசிட்டு வராங்க. பாட்டெல்லாம் பயங்கரமாக கேட்டுட்டு வராங்க. ராகவும் அவங்க ஃப்யூச்சரில் என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையும் நிலா கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நிலா இருந்துட்டு, ஐயோ இவர் வேற டைமுக்கு வர சொன்னார், இங்கே இவ்வளோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து புலம்பிட்டே வராரு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஸ்டேஷனுக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகு வந்து ரூட் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்து தான் நிலா இருந்துட்டு, இல்லைங்க நான் ரிலேட்டிவை பார்க்குறதுக்காக போகிறேன், ஏற்கனவே நான் சென்னையில் வந்து தங்குறது அவங்க யாருக்குமே பிடிக்கல, இப்போ காரில் வந்து இறங்கினா அதுக்கப்புறம் தேவையில்லாமல் பிரச்சனை வரும், தேவையில்லாமல் நான் சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லா விதத்துலேயும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை அங்கேயே இருக்கிட்டு ராகவ் மட்டும் போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நிலா இருந்துட்டு ஸ்டேஷனுக்கு கிளம்பி வராங்க. வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா வாழவந்தன் இருந்துட்டு யாரையோ ஒருத்தரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிலா அதை பார்த்தோன்னே ரொம்பவே பயந்து போகிறாங்க. உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற திருடனுங்க ரவுடிங்களை இப்படி போட்டு அடிச்சிட்ருக்காரு. அதுக்கு அடுத்தது இவனை உள்ளே தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே லாக்கப்பில் போட்டுடுறாங்க. சொல்லுமா என்ன விஷயமா நீ என்ன பார்க்கணுன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சார் நான் டிவோர்ஸ் பண்ண விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது வந்துமா சோழன் தான் வந்து பார்த்துட்டு போனான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, சோழன் வந்து பார்த்துட்டு போனாரா? ஆமாம்மா அவர் தான் வந்து பார்த்துட்டு போனார். என்னம்மா நீ இப்படி இருக்க, உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சோம், உனக்காக அந்த பையன் அன்னைக்கு எவ்வளோ அடி வாங்கினான், ஆனால் கொஞ்சம் கூட அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம நீ என்னடனா சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் டிவோர்ஸ் பண்ணுறேன்னு வந்து டிவோர்ஸ் கேட்டுட்ருக்கியா, என்ன விஷயம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நிலா இருந்துட்டு எங்கள் 2 பேத்துக்கும் செட் ஆகலை, அதனால தான் நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா நீ செட் ஆகலைன்னு சொல்கிற, அந்த வீட்டில் உன்னை யாராவது கொடுமைப்படுத்துகிறாங்களா, இல்லை வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா, இல்லை உன் புருஷன் தினம் குடிச்சிட்டு வந்து உன்னை அடிக்கிறானா, அப்படி என்னம்மா பண்ணுறான், என்ன பிரச்சனைக்காக நீ டிவோர்ஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை சார், எங்களுக்குள்ளே செட் ஆகலை அவ்வளோதான். செட் ஆகலைன்னா என்னம்மா அர்த்தம், உங்கள் வீட்டு பெரிய ஆளுங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனை உதறி தள்ள பார்க்குறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, எனக்கும் சோழனுக்கும் செட் ஆகலை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக இன்ஸ்பெக்டர் வந்துடுறாங்க. என்னையா கேஸு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலைக்காரங்க மனோகரோட பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி இந்த ஸ்டேஷனில் பிரச்சனையாச்சுல, ஆமாம் அந்த பையன் கூட அவ்வளோ அடி வாங்கினானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் சார், இந்த பையனும் அந்த பொண்ணுக்கும் செட் ஆகலை போல இருக்குது, அதனால் இந்த பொண்ணு டிவோர்ஸ் கேட்டு அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா, அதனால தான் என்ன ஏதுன்னு விசாரிச்சிட்ருக்கேன். இதெல்லாம் நம்மளோட வேலை கிடையாது, அதெல்லாம் லாயரோட வேலை, அவங்க சேர்ந்து வாழ்கிறதும் வாழாமல் போகிறதும் அது அவங்களோட இஷ்டம், இதில் தலையிட நமக்கு எந்த உரிமையும் இல்லை, நமக்கே இங்கே 1008 பிரச்சனையா, இதில் அடுத்தவங்க பிரச்சனை நமக்கு எதுக்குயா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா உங்களுக்குள்ள பிரச்சனை, அவன் ஏதாவது உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு
பண்ணிட்டுருக்கானா, ஏதாவது கொடுமை பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லாமல் எப்படிம்மா நீ டிவோர்ஸ் எல்லாம் போயிட்டுருக்க கேட்டுட்ருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒருவேளை உன் புருஷன் இல்லாமல் வீட்டில் யாராவது வேறு ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யார்கிட்டயும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். அப்புறம் எதுக்காகம்மா டிவோர்ஸ் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே நிலா இருந்துட்டு எங்கள் 2 பேத்துக்கும் செட் ஆகலை, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா நீ இதேவே சொல்லிட்டு இருக்க? சரி, நீ எதுக்காகம்மா இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவர் தான் சார் நேற்று ஃபோன் பண்ணி எதுக்காக டிவோர்ஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏற்கனவே ஒரு டைமு அப்ளை பண்ணும்போது இப்படி தான் கேட்டார். அதனால தான் ஒரு வேளை கோர்ட்லேருந்து அது ஃபோன் பண்ணுறாங்களா, இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் பண்ணதுனால இந்த மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டிஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதும்மா. சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்களா, கல்யாணம் பண்ணி வைக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் சேர்ந்து வாழ்கிறதும் வாழாமல் போகிறதும் டிவோர்ஸ் பண்ணுறதும் பண்ணாமல் போகிறதும் உங்களுடைய விருப்பம் தான். இதில் நாங்கள் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் ஒன்றுமா, நீங்களாம் சேர்ந்து வாழணும் தான் நாங்கள் எல்லாருமே ஆசைப்பட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம நிலா இருந்துட்டா, அப்பா எப்படி சார் இவருக்கு விஷயம் தெரிஞ்சு ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு என்னையா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை சார், அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் தான் பார்க்க பாவமாக இருந்துச்சு. எனக்கு என் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை, ஆனால் என் பொண்டாட்டி புரிஞ்சுக்காம டிவோர்ஸ் கேட்குறா. தயவு செஞ்சு எங்களை எப்படியாவது சேர்த்து வைங்க, நீங்கள் தான் என் பொண்டாட்டி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டான். அதனால தான் சார் நானும் ஃபோன் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலையா, நீ தேவையில்லாத வேலையை பார்த்துட்ருக்க அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. போது நிறுத்தியா, உங்ககிட்ட பேசவே என் தொண்டையே வறண்டு போச்சு. அதுக்கு அடுத்துதான் நிலா கிட்ட போயிட்டு, இங்கே பாருமா, நீ உன் புருஷனோட சேர்ந்து வாழாமல் போ, அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. நீ இதுக்கு மேலே ஸ்டேஷனுக்குலாம் வராது, நீ எப்படிம்மா வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஃப்ரெண்டோட காரில் திரும்ப எப்படிம்மா போவேன், இல்லை நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிம்மா, சேஃபாக போய்க்கோ, ஆனால் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் தான், சரி பார்த்து வாழ்கிறதா மாலாது உன்னோடைய விருப்பம், நீயே பார்த்துக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லி நிலாவை அங்கேருந்து அனுப்பி விடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நிலா இருந்துட்டு, சார் ஒரு சின்ன டவுட் சார், என்னம்மா விஷயம், உண்மையாகவே சோழன் தான் உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா, உன் புருஷன் நேற்று சொன்னதுனால தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். அதே மாதிரி ஏற்கனவே நீ ஒரு டைம் அப்ளை பண்ணலை, அப்பையும் உன் புருஷன் தான் கேட்டான், அதுக்காக தான் அன்னைக்கும் உனக்கு நான் ஃபோன் பண்ணேன். அந்த பையன் ரொம்ப நல்ல பையன்மா, பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒரு நல்ல முடிவு எடுப்பேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிலா இருந்துட்டு, சார் எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லாமல் எப்படி சார் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம்மா, ப்ரூஃப் இல்லாமல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, என்னோடய ப்ரூஃப் எல்லாமே எப்படி உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உன் புருஷன்தாம்மா என் ஃபோன்லேயே உன்னோட ஆதார் கார்டு, ஐடி கார்டு எல்லாத்தையுமே உன் புருஷன்தாம்மா காட்டினா, அதனால தான் நாங்கள் எல்லாத்தையுமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற அளவுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நிலா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நீங்கள் சொல்கிறது உண்மையா, நாங்கள் எதுக்காகமா போய் சொல்ல போகிறோம், அவன்தாம்மா எல்லாத்தையுமே கொடுத்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிலா அதுக்கு அடுத்ததா ஒவ்வொன்றுத்தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐடி இல்லாமல், ஆதார் இல்லாமல் நான் எவ்வளோ தவிச்சிருப்பேன், எல்லாத்தையும் கையிலே வச்சுக்கிட்டு என்னை இவ்வளோ தூரம் அலைய விட்டுட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு பயங்கர கோவத்தில் நடந்து வந்துட்டுருக்காங்க. லாயர்கிட்ட போனால் லாயரே இருந்துட்டு ப்ரூஃப் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி லாயர் சொன்னது. இப்படி எல்லா விஷயத்தையும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா சோழனும் இருந்துட்டு ஆதார் நம்பர் எடுக்கணும், ஓடி ஐடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூட போயிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சது. நிலா எதுவுமே கிடைக்காம ரொம்பவே ஃபீல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றத்தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோழன் மேலே அவ்வளோ ஒரு கோவத்தில் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் ஒரு கார் நிற்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ராகவ் தான். என்னங்க 2 டைம் ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, நான் கவனிக்கல, ஃபோன் சைலண்டில் இருந்தது, சாரி. சரி, என் வேலை முடிஞ்சுது, அதனால தான் நடந்து வந்துட்டேன். ஒரு வேளை உங்கள் வேலை முடியாமல் இருந்தால் நான் ஃபோன் பண்ணதுனால நீங்கள் பாதிலே வந்துட்டா, அதனால தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வந்தேன், உங்களுக்காக எல்லாத்தையும் அவசரமாக முடிச்சுட்டு தாங்க வந்தேன். அவ்வளோ எதுக்காக ரிஸ்க் எடுத்து முடிச்சுட்டு வரீங்க, நிதானமாக வந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு, பர்த்டே அதுமா உங்களை பஸ் ஏற விடலாமா, அதனால தாங்க எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம
சாந்தா இருந்துட்டு ஊருக்கு போக மாட்டேன், எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி நம்ம சேரனும் சாந்தாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அதோட முடிச்சு